ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா? ஓம் ஸ்ரீ சாய்ராம். ஓம் ஸ்ரீ சாய்ராம். ஓம் ஸ்ரீ சாய்ராம். நம் சாயன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துருங்க. அப்போ தான் நான் போடுற பதிவு உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும். அப்படி நோட்டிஃபிகேஷனில் வந்த உடனே அந்த பதிவை பார்த்து அதனோட முழு பலனையும் பயனையும் நீங்கள் அடையணும். அதுதான் என்னோட விருப்பம். சாயப்பாவின் அன்பு கட்டளை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு ரொம்ப முக்கியமான பதிவு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மனிதனாக பிறந்துட்டாலே அவனுக்கு வாழ்க்கையில் ஏதாவது ஒரு ரூபத்தில் ஒரு எதிர்ப்பு இருந்து கொண்டே தாங்க இருக்கும். அப்படி எதிர்ப்புகளை உண்டாக்கக்கூடிய ஒவ்வொரு ஜீவராசிகளும் ஒவ்வொரு உயிரினங்களும் எதிரியின் வரிசையில் தாங்க சேர்க்கப்படும். நாம் நினச்சிட்டு இருக்கிறோங்க மனிதனால் மட்டும்தான் நமக்கு எதிரி தோன்றணும். அப்படி இல்லைங்க. நீங்கள் ஒரு 2 வீலரில் போனால் கூட சரி, ஒரு 4 வீலரில் போனாலும் குறுக்க ஒரு நாய் வந்தால் கூட அது கூட நம்முடைய எதிரி தாங்க. அதே போல் நம்ம ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிகிட்ருக்குறோம். அப்படி ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது நம்ம முன்னேற்றம் கிடைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நமக்கு முன்னாடி வேலை செய்கிறவங்க நிச்சயமாக நினைப்பாங்க. நம்ம எதிரி பட்டியலில் அவங்களையும் தாங்க நம்ம சேர்த்தி ஆகணும். இப்போ 2 பேர் வேலை செஞ்சுட்ருக்குறாங்க. நண்பர், பெஸ்ட்டு ஃப்ரெண்டாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு இப்போ 2 பேரில் யாருக்கு ப்ரமோஷன் கிடைத்தாலும் சரி, இன்னொருவர் பொறாமப்பட்டு அவங்க தாங்க எதிரியாக மாறிடுவாங்க. நம்ம கூட பிறந்தவங்களாக இருந்தாலும் சரி, சொந்த பந்தங்கள் எல்லோருமே நல்ல உறவோடு தான் நம்மக்கிட்ட இருப்பாங்க. ஆனால் நமக்கு எதிர்பாராமல் தெரியாத அவங்களுக்குள்ளார அந்த விரோத குணம் நமக்கு தெரியாது. நம்ம இந்த எதிரியாக இருப்பவங்களை நம்ம எப்படி நம்மளோட அந்த பரம எதிரியாக இருந்தாலும் அவங்கள நண்பனாக்கணும். அப்போ தான் நமக்கு வாழ்க்கையில் முன்னேற முடியும். எல்லா எதிர்ப்புகளையும் கடந்து வாழ வேண்டிய கட்டாயத்தில் நம்ம இருக்கிறோம். அதே சமயம் எதிரிகள் இல்லாத வாழ்க்கையும் உப்புச்சப்பு இல்லாத ஒரு வாழ்க்கை தாங்க. எதிரிகளை எதிர்த்து போராடி ஜெயிக்கும் போது தாங்க நம்மளோட வாழ்க்கையில் ஒரு சுவாரஸ்யமே இருக்குங்க. அந்த சுவாரஸ்யம் நிறைந்த எதிரிகளை போராடிக்கக்கூடிய அற்புதம் நிறைந்த சாயப்பாவின் சக்தி வாய்ந்த மந்திரத்தை தினமும் காலையில் நீங்கள் இந்த ஒரு மந்திரத்தை உச்சரித்துட்டு வந்தாலே போதுங்க. உங்களுக்கு எப்படியாப்பட்ட பரம எதிரியாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு அந்த எதிரியின் தாக்கத்திலிருந்து குறைஞ்சி உங்களுக்கு வாழ்க்கையில் அவங்க நண்பனாக மாறிடுவாங்க. இப்படி சக்தி வாய்ந்த மந்திரம் என்ன மந்திரம்னா, ஓம் சாய், ஸ்ரீ சாய், ஜெய் ஜெய் சாய். இப்போ நான் ஒரு முறை உச்சரித்த இந்த மந்திரத்தை உங்களுக்கு 27 முறை உச்சரிங்க. ஓம் சாய், ஸ்ரீ சாய், ஜெய் ஜெய் சாய். ஓம் சாய், ஸ்ரீ சாய், ஜெய் ஜெய் சாய் அப்படின்னு நீங்கள் சொல்லிக்கிட்டே இருந்து பாருங்கள். உங்களுக்கு கூட பரம எதிரியாக இருக்கிறவங்க கூட உங்களுடைய நல்ல ஒரு நண்பனாக உங்ககிட்ட மாறிடுவாங்க. சக்தி வாய்ந்த இந்த மந்திரத்தை ஒரு நாளைக்கு நீங்கள் 27 முறைன்னு இல்லைங்க, 108 முறை, 1008 முறை மனதில் நினச்சிக்கிட்டே சொல்லிக்கிட்டே இருந்து பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் அற்புதமும் வெற்றியும் நிறைந்து காணப்படும். இதே போல் கடைப்பிடிங்கள். அப்படி நீங்கள் கடைபிடித்தால் உங்கள் வாழ்வில் இனி அனைத்தும் வெற்றியே.